வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் சீனு ராமசாமி இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து வெளியே வந்திருக்கிற நீர்ப்பறவை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீர்ப்பறவை இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே புதுசாக கல்யாணம் முடித்த ஒரு பையனும் பொண்ணும் பஸ்ஸில் இறங்கி வர்றாங்க ஒரு மீனவ கிராமத்துக்கு. அந்த கிராமத்தில் நுழையும் போதே, வாடா தம்பி, ஊர்லேருந்து வந்திருக்கியா, அம்மாவை இந்த வாட்டி ஊருக்கு போகும்போது திருப்பி நீ கையோடு கூட்டு போயிடுறா, அந்த அம்மா ஒண்டியாக கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஊருக்காரங்களாம் சொல்கிறாங்க. நானாக அந்த அம்மா கூட்டு போக மாட்டேங்கிறேன், அவங்க தான் என் கூட வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் வீட்டுக்கு போகிறான். வீடு பூட்டி இருக்கேன்ட்டு பக்கத்து வீட்டில் விசாரிக்கிறான். அம்மா எங்கே போயிருக்கு பார்த்தீங்களான்ட்டு. 25 வருஷத்துக்கு முன்னே மீன் பிடிக்க போன உங்கள் அப்பன் திரும்ப வருவானான்னு பார்க்கறதுக்காக உங்கள் அம்மா கடற்கரையில் போய் காத்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் பொறு அப்படின்றாங்க. அந்த அம்மாவும் வர்றாங்க. வந்த உடனே இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க. இந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே பையன் அம்மா கிட்ட, அம்மா என் மாமனார் வீட்டில் ஒரு 10 லட்ச ரூபா பணம் தரேன்னு இருக்காங்க, நம்ம வீட்டையும் விற்றுட்டோம்னா அந்த காசையும் வச்சு சிட்டியில் ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு கட்டி நம்ம எல்லோரும் ஒன்றா போய் குடியேறி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த அம்மா, இது என் புருஷன் வாழ்ந்த வீடு, அவர் திரும்ப வர்ற வரைக்கும் நான் இந்த வீட்டை யாரையும் விற்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் கோவமாக, 25 வருஷத்துக்கு முன்னே மீன் பிடிக்க போனவன் புருஷன் இன்னுமா உயிரோடு இருக்கான், திரும்ப வருவான்னு சொல்லி ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கோவமாக பேசி தட்டை தூக்கி எறிஞ்சிடறான். அன்றைக்கி ராத்திரி திடீர்னு பார்த்தா அந்த அம்மாவை காணா. எங்கே அம்மாவை காணாமன்னு தேடி பார்க்கும்போது கொல்லைப்புறத்தில் ஒரு விளக்க பொருத்தி வச்சுக்கிட்டு இறந்தவங்க ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு ஜபத்தை சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அதை பார்த்த பையனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அந்த அம்மா இல்லாதப்ப பகலில் அந்த இடத்த தோண்டி பார்க்குறான். தோண்டி பார்த்தா ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. அது என்னென்னா, தோண்டின இடத்துல ஒரு எலும்புக்கூடு கிடைக்குது. அந்த எலும்புக்கூடை பார்த்த உடனே அந்த பையன் போலீஸுக்கு புகார் கொடுக்குறான். போலீஸ் அந்த அம்மாவை கைது செஞ்சு விசாரிக்கும்போது அந்த எலும்புக்கூடு தன்னுடைய புருஷன் தானோ, அவருடைய சாவுக்கு நான் தான் காரணம், அவரை நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது, கதை ஆரம்பிக்குது. இப்படி விறுவிறுப்பாக கதையை துவங்கி ஒரு நிதானமான வேகத்தோட கதையை கொண்டு போய் இறுதியில் நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவை சொல்லி படத்தை முடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த படத்துடைய கதையை சொன்னோன்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் விறுவிறுப்பு இல்லாமல் போய்டுன்றதுனால இந்த படத்துடைய கதையை இதோட விட்டுருவோம். இந்த படத்துடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தா, சீனு ராமசாமியுடைய முந்தைய படமான தென்மேற்கு பருவ காற்று படத்தை பார்த்த அதே ரசிகர்கள்லாம் இன்றைக்கி படம் பார்க்க வந்திருந்தாங்க. 20 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் வந்திருந்தாங்க. அத்தனை பேரும் இந்த படம் திருப்திப்படுத்தியிருந்தது. ஒரு மீனவ கிராமத்தையும் கடற்புறத்தையும் நம்ம கண் முன்னால் நிறுத்தி கதைக்கு உயிர் சேர்த்தது பாலசுப்ரமணியத்துடைய ஒளிப்பதிவு. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த நடிகர் நடிகைகளை தேர்ந்தெடுத்து போட்டிருந்தாங்க. அத்தனை பேருமே அவங்கவுங்க பங்கை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் யங் ஏஜில் சுனைனா ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. 25 வருஷம் கழித்து சுனைனாவுக்கு வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லி தலைக்கு டையெல்லாம் அடித்து நம்மளை கடுப்பு ஏற்றாமல் அந்த கேரக்டரில் நந்திதா தாஸை போட்டிருப்பாங்க. இந்த 2 பேருமே ஒரே கேரக்டர் தான் அப்படிங்கிறத ஜனங்களுக்கு குழப்பமே இல்லாமல் புரிய வச்சது ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த 2 பேருமே அவ்வளோ சிறப்பாக இந்த கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா, தேடி தொலாவி பார்த்தா கூட பெருசாலாம் ஒன்றும் மைனஸ் பாயிண்ட்லாம் கிடையாது. ஒருவேளை இந்த படத்தை பார்க்கக்கூடிய ரசிகர்களுடைய ரசனையில் வேணால் வித்தியாசப்படலாம். ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் இந்த படம் ஒரு முறை குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான். இப்படிப்பட்ட ஒரு தரமான படத்துக்கு தமிழக அரசு வரி விலக்கு தரல அப்படிங்கிற ஒரு வேதனையான ஒரு விஷயம் இருக்குது. வரி விலக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் கேளிக்கை வரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வெள்ளைக்காரங்காலத்திலேயே, அதாவது 1939லேயே சினிமாவுக்கு டேக்ஸ் போட்டாங்க. அதாவது தமாஷா வரி அப்படின்னு சொல்லுவாங்க, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் 52% இருந்தது. அதாவது ₹1 கிராஸ் கலெக்ஷன் வச்சுங்களேன், அதில் 52 பைசா டேக்ஸு, மீதி இருக்கிற 48 பைசா தான் நெட் கலெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த நெட் கலெக்ஷனில் தான் தியேட்டருக்காரங்களும் விநியோகஸ்தர்களும் பிரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் படிப்படியாக குறைஞ்சி 40% ஆச்சு, 40% மறுபடியும் 20% ஆச்சு. அதுக்கப்புறம் போன ஆட்சியில் கூட தமிழ் படங்களுக்கு தமிழ்லேயே பெயர் சூட்டினா அந்த படங்களுக்கு முற்றிலுமாக வரி விலக்கு தர்றோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதனால தான் அந்த சமயத்தில் படப்பிடிப்பில் இருந்த சம்திங்ன்ற படத்தை உனக்கும் எனக்குன்னும், எம்டன் மகனை எம் மகன்னு பேரை மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ரோபோவை கூட எந்திரன்னு பேர் மாற்றினாங்க. இந்த ஆட்சியில் தமிழ் படங்களுக்கு தமிழில் பெயர் வச்சா மட்டுமே பத்தாது, மேலும் சில விதிமுறைகளை கடைபிடிச்சா மட்டும்தான் வரி விலக்கு அளிக்கப்படும் சொன்னாங்க. அந்த விதிமுறைகள் என்னென்னா, தமிழ் படங்களுக்கு தமிழ்லே பெயர் வைக்கப்பட்டிருக்கணும், யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், தமிழ் மொழி கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றை வளர்க்கும் விதமாக இருக்கணும். அதுவும் போக கதைக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் பிற மொழி வசனங்கள் கலந்துருக்கணும். அதுபோக படத்தில் ஆபாசம் வன்முறையெல்லாம் கலந்துருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான்
இந்த படங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விதிமுறைகளுக்கெல்லாம் உட்பட்டு நீர்ப்பறவை படத்துக்கு தமிழில் டைட்டில் வச்சிருக்கிறதுனாலையும் படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் இருக்கிறதுனாலையும் டேக்ஸ் ஃப்ரீக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த டேக்ஸ் ஃப்ரீ கமிட்டி இதை பார்த்துட்டு இந்த படம் வந்து டேக்ஸ் ஃப்ரீக்கு உகந்ததில்ல அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டாங்க. இதை பார்த்த சீனு ராமசாமி, நான் இந்த படத்துக்கு டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்தாலே கொடுங்க, இல்லாட்டி நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க போயிட்டாரு. இதுக்கு இடையில் ரெட் ஜெயண்ட்லேருந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த படத்துக்கு இடைக்கால உத்தரவு வாங்கியிருக்காங்க இந்த வரி விலக்குக்காக. ரெட் ஜெயண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் புது விஷயம்லாம் கிடையாது. அவங்களுடைய 7ஆம் அறிவு படத்துக்கும் படம் ரிலீஸ் ஆகி ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரி விலக்கே கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்த ஓகேவுக்கு வரி விலக்கே கொடுக்கல. அப்பவும் இதே போல் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ அந்த பிரச்சனையில் அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, தனுஷ் நடித்து வெளியே வந்த 3ங்கிற படத்துக்கு எந்த அடிப்படையில் டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்தீங்க? அந்த படம் எந்த வகையில் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றிச்சு? அதிலிருந்து ஒரு பாட்டு தமிழும் இங்கிலீஷும் கலந்து தான் வரும். அந்த பாட்டு அந்த படத்துக்கெல்லாம் எப்படி டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நீர்ப்பறவை படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் டாக்கீஸோட கருத்து என்னென்னா, இந்த படம் அரசு விதிமுறைக்கு உட்பட்டு தான் இருக்குது. இந்த படம் 100% வரி விலக்கு அளிக்க வேண்டிய தரமான படம் தான் அப்படிங்கிறது தான் தமிழ் டாக்கீஸோடைய கருத்து. அதே சமயம் இந்த படத்துக்கு ஏன் வரி விலக்கு கொடுக்கல அப்படின்னு அரசு தரப்பில் கேட்டப்போ, அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, இது மேலிடத்து உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தயாரிப்பாளர் தரப்பில் கேட்கும்போது இது முழுக்க அரசியல் பழிவாங்கும் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசியல் பழிவாங்குதல்ன்றது வந்து சினிமாவில் ஒன்றும் புது விஷயம்லாம் கிடையாது. 1994 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சென்னையின் முக்கிய பகுதியான தரமணியில் 60 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி கட்டுமான பணிக்கு மட்டும் 21 கோடி ரூபா செலவு பண்ணி இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஸ்டுடியோவை நிறுவி கொடுத்தாங்க. அந்த ஸ்டுடியோவை பற்றி அப்போ இருந்த சினிமாக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இனிமேல் ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியனும் மட்டும் உள்ளே போனால் போதும், வரும்போது வெளியில் ஒரு படத்தோடு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அத்தனை வசதிகள் கொண்ட ஒரு ஸ்டுடியோவை நிறுவி கொடுத்தாங்க. அடுத்தபடியாக வந்த ஆட்சியாளர்கள் அந்த திரைப்பட நகரம் ஜேஜே ஃபிலிம் சிட்டி அப்படின்ற பேரில் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அதை டைடல் பார்க்குக்கு அதுக்கு இதுக்குன்னு கூறு போட்டு கொடுத்து அப்படி ஒரு திரைப்பட நகரமே இல்லாமல் சின்ன பண்ணமாக்கி வச்சுட்டாங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோர்ட் செட்டப் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் இருக்குது, ஒரு ஹால் ஒன்று இருக்குது, ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அங்கே வெறும் கீரியும் பாம்பு தான் ஓடிட்டு இருக்குது. உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது. தமிழ் சினிமாவுக்காக உருவாக்கப்பட்ட இவ்வளோ பெரிய திரைப்பட நகரத்தை சீர்குலைக்கும் போது யாருமே போய் எந்த கேள்வியும் கேட்கல, ஒரு சின்ன போராட்டம் கூட நடத்தலை. அதே போல் இப்போ போன ஆட்சியில் கூட கலைஞர் கருணாநிதி அவர்கள் 25,000 பெப்சி தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி சென்னை புறநகர் பையனூர் பகுதியில் 94 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி 65 கோடி ரூபா செலவில் கட்டி கொடுக்குறதா திட்டம் போட்டிருந்தாங்க. அந்த திட்டத்துக்கு கலைஞர் திரையூர் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. ஆட்சி மாறின உடனே அந்த திட்டமும் கிடப்பில் போடப்பட்டுருச்சு. இப்படி பழிவாங்கறன்ற பேரில் ஆட்சியாளர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மூலமாக அவங்களுக்கு என்ன கிடைக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நடவடிக்கை மூலமாக நேரடியாக பாதிக்கப்படுறது சினிமாவும் சினிமாக்காரங்களும் தான். என்ற ஆட்சியில் கூட ஆட்சியாளர்கள் பொறுப்பில் இருந்தப்போ அவங்களோட சேர்ந்து எல்லா சலுகைகளையும் அனுபவிச்சுட்டு ஆட்சி மாறின அன்னைக்கு ராத்திரியை தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்த ராமநாராயணன் அன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். அவரை தொடர்ந்து விசி குகநாதன் ரிசைன் பண்ணிட்டார். இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு என்ன காரணம்னு அவங்க விளக்கவே இல்லை. இவங்கெல்லாம் நடுநிலையாளர்களாக இருந்திருந்தாங்கன்னா ஆட்சியாளர்களை போய் தொடர்ந்து சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாதிரி திட்டங்கள்லாம் செயல்படுத்தியிருக்க முடியும். இப்போ கூட துப்பாக்கி படத்துக்கு ஒரு பிரச்சனைன்ன உடனே தயாரிப்பாளர் சங்க தலைவர் எஸ்.ஏ. சந்திரசேகர் போய் சீஃப் செக்ரட்டரியை சந்தித்து பேசுகிறாரு. ஆனால் நீர்ப்பறவை படத்தை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. அதை பற்றி எந்த அறிக்கையும் இது வரைக்கும் கிடையாது. ஆட்சியாளர்கள் செய்கிறதே சரி அப்படின்னு முடிவெடுத்து நின்றுடுறாங்க. நீர்ப்பறவை படத்து பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது தனிப்பட்ட சீனு ராமசாமியோட பிரச்சனையாவோ அல்லது உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சனையாவோ நினைக்கக்கூடாது. ஒட்டுமொத்த சினிமாவுக்கே வந்த பிரச்சனை அப்படின்னு தான் இதை நினைக்கணும், அணுகணும், குரல் கொடுக்கணும். அதே போல் சினிமாவில் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் நடுநிலையாளர்களாக இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் சினிமா ஆரோக்கியமாகவும் சுதந்திரமாகவும் செயல்பட முடியும். இப்போது இந்த படத்துடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்து பெரும்பாலான ஏரியாவை ரெட் ஜெயண்ட்டை டைரக்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு பெருசாக ஒன்றும் ஓப்பனிங் இல்லை, ஆனால் படம் நல்லா இருக்குன்னு ரிப்போர்ட் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை வச்சு அடுத்தடுத்த நாட்களில் பிக்கப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தமிழ் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு கொடுக்குற மதிப்பெண் என்னென்னா, எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ மேலே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொள்ள கீழே உள்ள ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் தொடர்பு கொள்ளவும். சினிமா பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள www.tamiltalkies.net இணையதளத்தில் காணவும். நன்றி, வணக்கம்.